அவளை கொண்டு கோடி எடியாளோ சாமி தண்டை பண்ண பொருதி கொண்டு மேல தண்டைன்னு சொல்லி கூட்டமிட்டு படையெல்லாம் கொண்டு தேடி அந்த பன்றி காண்டாம் மிருகம் காட்டால பண்டிகைன்னு சொல்லி படிச்சிருக்க இடங்களை தேடி வந்து கொண்டக்கார படையெடுத்து பன்றி பாத்தியானே கருமலைக்கு எது போல வருது கொண்டாந்த நாய்களை 1000 நாய் 3000 நாய் எல்லாம் கொண்டாந்து விட்டா பன்றிகள் பார்த்தா அந்த பட்டையை படுத்திருக்கும் போது நாய்கள் சுத்தி போய் வாய் போட்டு லபக்கு லபக்கு இழுக்குது பார்த்தது பன்றிகள் மழை கொசும் மனக்குள்ள கடிக்குது அப்படின்னு வடமுகத்துல படுத்த பண்டிகை திருமுகம் தெளிவுபடுத்தா அடிமத்துல 3000 நாய்கள் சிக்கி எல்லாம் ஆண்டுபடி தப்பத்தை போய் ஒட்டி போயிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல அண்ணே என் தம்பி போரா போயிட்டு போது நாய் தானே போச்சு அம்பா இதை கொண்டது இல்ல ஆமா ஓட்டு பண்ணி சொல்லிக்கிறாரு ஒவ்வொரு நாய்களையும் ஏற்றுக்கு மேல பார்த்தா வரக்கூடிய நாய் எல்லாம் செத்து போயிருச்சு நம்ம அம்பாலே குத்துறதுக்கு போனோம்னா நம்ம வீடு செலவு மாட்டோம் நம்மளும் அதே கதை தான் அப்படியா சொல்லும் போது படைகள் திரும்பி ஒளி போறாங்க படையெல்லாம் திரும்பி போகும்போது பார்த்தாரு மகாராஜ நகர்ந்தி ஒரு பன்றிக்கு பாரு சபதம் போட்டிருக்கிறது இந்த பண்டிகளை கறந்து அதனாலே அந்த பார்த்தா மகாராஜ நகர்ந்தி இதோ ஆனை அலங்கரித்து அம்பாறு செய்து ஆனை மேல ஏறி சோழ மகாராஜ மன்னர் சொல்லி ஆனை படை 1000 படை குதிரை படை கோடி படை அப்ப படையெடுத்து வாராரே மகாராஜ மன்னே அவரை பண்ணி மேல சண்டையனும் பாரபுரதி வாராரே இந்த கொம்ப மேல சண்டையனும் அவரை கொண்டமிட்ட வரடையா கொம்பைக்கு வேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சோழ மகாராஜ பார்த்தா படைகள் திரும்பி வரும் போது ஐயா படைகளே யாயா திரும்பி போயிட்டு இருக்கிறீங்கல்ல அந்த பண்டிகை பார்த்தா கருமலைக்கு எதுவும் படுத்துருக்குங்க 3000 நாயை கொண்டு போய் வாயை போட்டு விழுத்தா காட்டு பூசி கண்கூட கிடையாது பண்ணி கிணி போச்சு அந்த நாய் செத்து போச்சு அதான் இந்த பண்ணி நம்மளா சண்டை செய்ய முடியாது சொல்லி நாங்களும் திரும்பி வந்து சோழ மன்னர்களே நாங்கெல்லாம் நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருக்கணும் எப்படி திரும்பி போன முடிச்சோம்னா இது நல்லா இருக்குமா படையெல்லாம் பின்பற்ற வாருங்கள் நாங்க மகாராஜம் படை ஆனப்படை 1000 குதிரை படை கோடி படை நாங்கள் நிம்மதா பரம சொல்லி கொண்டு தேடி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சோழ மகாராஜ நகர்ந்து சோழ மகாராஜ ஆன ஓட்டு வருகும் போது பன்றி காண்டா மிருகம் பண்டிகாயே அப்படியே எந்திரிச்சு நின்று முகுந்து செலுத்தி அப்படி கண்டையிட்டு வாழ் ஒலிக்காயே சோழவரனை ஏற்று நின்று பாருங்க சோழமராஜே அனுப்பராஜன் 5 அமைச்சர் நஞ்ச வயக்காடு முழுவதும் நான் தின்னு அதை செஞ்சிருக்கேன் பண்டி நான் தின்னு இருக்க வரலும் உனக்காய்க்கு விலங்கடிச்சு போட்ட மூடகண்டனாச்சு என்னோட உயிரை வாங்கினா உனக்கு வளர்ச்சி வந்து வட்டால் பொண்டி விளையாட்டு அண்ணமார் பொண்ணச்சேர் வண்டி விட்டால் என்னை குத்தலா என் பலி ஏத்துக்கலாம் உனக்கு சோழமராஜனுக்கு புத்தி பத்தாள்னு சொல்லி பண்டிகை ஏற்று சவரங்களை போட்டு விட்டது பண்டிகையாயே பார்க்குது பண்டிகை இருந்து இந்த மகாராஜாங்க ஒரு பண்டிகை பாரு சபதம் போட்டுக்கிற வடநாட்டு கோட்டை ஆளக்கூடிய சின்னங்கள் சங்கரவந்தான் கொண்டு கொலை செய்யலாம் உயிரை படிக்கலாம் பலி ஏத்துக்கலாம் மகாராஜா படைகளால முடியாதுன்னு சொல்லி சபதம் போட்டதெல்லாம் மனம் வருத்துனே அந்த சோழ மகாராஜ படையெல்லாம் திரும்பி அப்படி வாரே நமோ அவர சோழ மகாராஜ மன்னே வரையூர் பட்டம் தெல்லூர் புத்தூர் சேர்ந்த வரையூர் பட்டம் சோழ மகாராஜா அரண்மனைக்கு சென்று சிமாட மேலே செங்கோலை கைப்பிடிச்சு சிமாதனத்துல மறந்து பார்த்தாரு மகாராஜா நகர்ந்து மந்திரி மகாராஜா பார்த்தா ஐயா மந்திரி பன்றி மேல வேட்டை கட்டி பட பொருந்தி போகும்போது பாரு ஒரு பண்டிகை சபதம் போட்டு விட்டு பண்ணி கேடுகாலங்க ஆமா வடநாட்டு கோட்டை ஆளக்கூடிய சின்ன சக்கரவெல்லாம் கொஞ்சம் கொலை செய்யலாம் உயிரை மடிக்கலாம் பலி ஏற்றுக்கலாம் மகாராஷ்டிரா படைகளால முடியாது அப்படின்னு சபதம் போட்டு விட்டது ஆமா 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 அதனாலே வடநாடாளக்கூடிய பொன்னச்சங்கராக இருந்து கூண்டுபடி தோப்பரவரி கந்தா கிருஷ்ணமலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் முழுவதும் 5 பயந்த ஆள அடிமையாகிற அனைவரை கூண்டுபடி தோப்பரவரி கிருஷ்ணபுரம் வரிகள் கப்பங்கள் எல்லோரும் கட்டி வரார்களா ஐயா ஒரே மட்டும்
ஏழு குடிமக்கள்லாம் கூண்டு ஒரு கண்டாயம் போக்குவதெல்லாம் கட்டி விட்டார்கள். அந்தமா கொண்டது ஆணவத்தில் அந்த மடம் கட்டி கெவுருனால கிருஷ்ணபடி கட்டி ஆண்டு வருவதனாலே அந்த கூண்டு வழியில் கண்டாயலாய் குடுக்கலையா தோழமானவன் வடநாட்டு ஓட்டு ஆளக்கூடிய அன்னதாகரன் இதனால அதற்கான அரசு பட்டம் கௌரவத்தினால் கெழுத்தி பட்டம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். கப்பங்களை கட்டாம இருக்கிறார் சொல்லி யார் இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஏன் இந்த மேல உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், இந்த மேல கொடுப்பாரு அந்த மேல கொடுப்பாரு